ஸோ அவர் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணது தெலுங்கு படம். நான் வந்து ராஜமன்றில ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். சீதாரத்னங்கர் அబ్பாய். அப்போ என் வீட்ல கேட்டுட்டு, எனக்கு வந்து இந்த சின்ன பசங்கள மாரி லவ் பண்ணி சுத்திட்டு, அப்புறம் நீங்க வேண்டாம் சொன்னா நான் அழுதுட்டு, அந்த பொண்ணு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ம். உன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க ம். ஃபேமிலி அதோட பிடிச்சிருக்கு. ம். ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்பவே சொல்லிடுங்க. நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடடா! ஒரு லென்த் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஃபீல் பண்றது கரெக்ட்ல. அவரு எப்பத்து மாரி போல்டா கேட்டுட்டாங்க எங்க அருமை. வீட்ல. ம். ஸோ எங்க அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க, எங்க வீட்ல என் பெரிய அண்ணா குமாரசாமி ரெட்டி தான் டெசிஷன் எடுப்பாரு. அவர் கேட்டுட்டு சொல்றோம்ன்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் கேட்கும்போது ஆக்சுவலா எங்க அண்ணா வந்து பயங்கர காஸ்ட் ஃபீலிங். ம். நாங்க ரெட்டிஸ். ஸோ எங்க காஸ்ட்ல பண்ணணும். லவ் மேரேஜ்ன்னா சுத்தமா புடிக்காது. வேற காஸ்ட்ன்னா புடிக்காது. அருமை. அது ம். என்னமோ தெரியல. எங்க அம்மா, அப்பா என்ன சொன்னாங்களோ எங்க அண்ணா ஒத்துக்கிட்டாராம். ஓ! ஒத்துக்கினாருன்னு எனக்கு யாருமே சொல்லல. சர்ப்ரைசிங்கா ராஜமன்றி வந்தார் செல்வா. ஆ. ஒரு ஆர்கேஎஸ்ன்னு ஒரு நெக்லஸ் கோல்ட்ல பண்ணிக்கிட்டு ஆ. எடுத்துட்டு வந்தாரு அருமை. பர்த்டே கிஃப்ட். ம். வந்து சொன்னா எனக்கு ஷாக்கு. வீட்ல சொல்லி வீட்ல ஒத்துக்கிறாங்க. எங்க அண்ணா ஒத்துக்கிட்டாரு. அது பெரிய விஷயம் எனக்கு. ம். லவ் மேரேஜே ஒத்துக்க மாட்டாரு. இதுல ம். வேற காஸ்ட் ஸ்டேட் டிஃபரெண்ட் ஸ்டேட். ரியலி ஐயோ! சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப யங்கா இருக்கும். நான் மிடி போட்டு அந்த பட்டர்லேலோ சின்ன பொண்ணு. அவரு ஒரு சின்ன பையன் 2 பேரு. ஸோ வீட்ல ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதான் நான் சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு வந்தேன். ஹேப்பியா அந்த பர்த்டே முடிச்சுட்டோம்.